வணக்கம். ராசுமித்ரா, உதவி பேராசிரியர், தமிழ் துறை, காமதேனு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சத்தியமங்கலம். நாம் இந்த காணொளியில் காண இருக்கக்கூடிய தலைப்பு சாபம் விமோச்சனம் என்னும் நாடகம். இதனை எழுதியவர் ராமசுவாமி மற்றும் செண்பகம் ராமசுவாமி. இந்த நாடகத்தை மதுரையில் நிஜ நாடகமாக நடத்தியிருப்பார்கள். இந்த நாடகத்தின் கருப்பொருளை பாரதியார் கவிதை காதலி என்னும் கவிதையில் சுருக்கமாக எழுதியிருப்பார். அந்த சுருக்கமாக எழுதியிருக்கக்கூடிய கவிதையை விரிவாக ஒரு நாடகமாக நடித்திருப்பார்கள். இந்த நாடகத்தின் கதாபாத்திரங்கள் சங்கமுனி, சீடர்கள், துங்கமுனி, தேவந்திகை, பூசாரி இவர்கள் எல்லாம் முதன்மையான கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த நாடகத்தில் தொடக்கத்தில் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சங்கமுனியை வச்சு தான் இந்த நாடகம் ஃபுல்லாக போகும். இந்த சங்கமுனி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒரு மலையில் தவம் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர், ஒரு முனிவர். இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா சீடர்கள் கிட்ட, நான் போய் இந்த மாதிரி ஒரு மலையில் தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த சீடர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பல்லக்கில் தூக்கி உட்கார வச்சுட்டு நேராக அவர் எங்கே கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னா சீர்த்தமலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு, ஒரு மலைக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மலையை பார்த்தோன்னே இந்த முனிவருக்கு ரொம்ப பிடிச்சோன்னே அவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் இதே இடத்துல மகாமகம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். மகாமகம் அப்படின்னா 12 ஆண்டுகள் தவம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரி, முனிவர் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீடர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் தவம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அதே மலையில் துங்கமுனியும் அவரோட மனைவி தேவந்திகையும் இருப்பாங்க. இந்த தேவந்திகைக்கு குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாள். ஆனால் இந்த துங்கமுனி வந்துட்டு அவளை கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டான். அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் அவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னா கோயிலுக்கு போவாள். கோயிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு பூசாரி கிட்ட சொல்லுவாள், இந்த மாதிரி என்னோட கணவர் வந்துட்டு கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு பழத்தை கொடுப்பாரு. பழத்தை கொடுத்து இதை கொண்டு போய் உன்னோட கணவருக்கு கொடுத்து அவரை சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை அந்த பூசாரி கொடுத்து அனுப்புவார். இவ்வளோ என்ன பண்ணுவான்னா வருவாள், அந்த பழத்தை தூக்கிட்டு வந்து சரி ஆற்றங்கரையில் போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை மரத்தடியில் வச்சுட்டு போயிடுவாள். இவ வச்சுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் சீடர்கள் வந்துட்டு 12 ஆண்டுகள் முழிச்சு தன்னோட முனிவர் வந்துட்டு கண் விழிச்சிருப்பாரு, அவருக்கு வந்துட்டு சுள்ளி, மலர்கள், அவருக்கு தேவையான பழங்கள் இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீடர்கள் நினச்சிட்டு வருவாங்க, தேடிக்கிட்டே வருவாங்க. தேடிட்டு வரும்போது அவங்களோட இந்த அவங்களோட கண்களில் தேவந்திக்கு வச்சிருக்கக்கூடிய பழம் அவங்களோட கண்ணில் பட்டுருது. உடனே அந்த பழத்தை எடுத்து கொண்டு போய் முனிவர்கிட்ட கொடுக்குறாங்க. முனிவர்கிட்ட கொடுத்தோன்னா அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே அவர் சொல்கிறாரு, இன்னும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்ன அப்படின்னா ஆசையருமின் அனைத்து ஆசையும் அறவே அருணின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த உலகத்தில் துறவு வாழ்க்கை மட்டும்தான் சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த பழத்தை சாப்பிட்றாரு. பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் என்னங்கிறாரு அப்படின்னா பெண்ணாசை பெருமின், பெண்கள் தான் இந்த உலகத்திலேயே சிறந்தவங்க, பேரின்பம் அப்படிங்கிறது பெண்கள் கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கமுனி அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அந்த தேவந்தி என்ன பண்ணுறா அப்படின்னா குளிச்சுட்டு வந்து அந்த மரத்துக்கடியில் பழத்தை பார்க்குறா. அந்த பழம் அந்த இடத்துல இல்லவே இல்லை. அப்புறம் அவன் இங்கேயும் தேடி முடிச்சதுக்கப்புறம் சரி போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வர வழியில் தேடிட்டு வருவா. இந்த சங்கமுனி அவங்களோட சீடர்களெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு போய் கேட்பா, இந்த மாதிரி நான் ஒரு பழம் வச்சுருந்தேன், அந்த பழத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த சங்கமுனி தேவந்திகையை ஒரு மாதிரி பார்த்த உடனே இந்த தேவந்திகைக்கு வந்துட்டு கோபமாகி எதுவுமே சொல்லலை, கோபமாகி போயிடுறா. அவள் போகும்போது இந்த சங்கமுனியை என்ன பண்ணுறா அப்படின்னா தேவந்திகையை விரட்டிட்டு ஓடும்போது எங்கே போகிறா அப்படின்னா துங்கமுனி கிட்ட போயிடுறா. போனோன்னா அவள் சொல்கிறா, இந்த மாதிரி சங்கமுனி இவர் வந்துட்டு என்னை துரத்திட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு போய் தேவந்திகை துங்கமுனி கிட்ட சொல்லிடுவா. சொன்ன உடனே எதுக்கு இப்படி துரத்திட்டு வர அப்படின்லாம் எதுவுமே கேட்காம அவர் என்ன சொல்லுறாரு அப்படின்னா நீ பன்றியாக மாறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துருவாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கேட்பாரு, நீ என்ன பண்ண, எதனால உன்னை வந்துட்டு துரத்திட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ சொல்லுவா, நீங்கள் என்னை கண்ணெடுத்து கூட பார்க்குறதே இல்லை, அதனால நான் அந்த மாதிரி போய் சாமியார்கிட்ட சொன்னேன், அவர் வந்துட்டு எனக்கு ஒரு பழத்தை கொடுத்தாரு, அந்த பழத்தை இவர் சாப்பிட்டுட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவந்திகை சொல்லுவாள். சொன்னோடனே அன்பு ஆசை அப்படிங்கிறது தானாக வரக்கூடியது, யாரும் சொல்லியும் கூடாது. இந்த மாதிரி பழங்களை கொடுத்தும்
ஆசை அப்படிங்கிறது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துங்கமுனி சொல்லுவா. ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவான். அப்போது சீடர்கள் கேட்பாங்க, இவர் வந்துட்டு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டீங்க, இவர் பன்றியாக மாறிடுவார், இந்த சாபத்தை எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கமுனியோட சீடர்கள் கேட்கும்போது இவர் சொல்லுவார் என்ன அப்படின்னா, பௌர்ணமி நாளன்று நீங்கள் வந்துட்டு இவரோட தலையை வெட்டுனீங்க அப்படின்னா இவர் பழைய மாதிரி முனிவராக மாறிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த சூரிய ஒளி பட்ட உடனே இவர் வந்துட்டு பன்றியாக மாறிடுவார். பன்றியாக மாறினதுக்கப்புறம் அந்த பௌர்ணமி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் சங்கமுனி வந்துட்டு சொல்லுவார், என்னை வந்துட்டு நீ வெட்டலாம் வேணாம், நீ அந்த மாதிரி வெட்டின அப்படின்னா நான் உனக்கு கற்றுக் கொடுத்த தவம் எல்லாமே நீ மறந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் அந்த சீடன் வந்துட்டு ஒருத்தன் சொல்லுவான் என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை நான் மறந்தாலும் பரவாயில்ல, உங்களை வந்துட்டு நான் வெட்டலாம் மாட்டேன், வெட்டுவேன், நீங்கள் வெட்டி என்னோட முனிவராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொன்னோடனே அதுக்கப்புறம் பௌர்ணமி நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. பௌர்ணமி நாள் அன்னைக்கு போயிட்டு அந்த பன்றியை போயிட்டு தேடுவாங்க. பன்றிகளோட போயிட்டு இந்த சங்கமுனியும் சேர்ந்துக்கிட்டாரு. போயிட்டு பார்க்கும்போது இவரோட முகம் மட்டும் நல்லா தெளிவாக பளிச்சுன்னு இருக்கும். அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க, இவர் தான் நம்மளோட முனிவர், இவர் தான் சங்க முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவரை வெட்டுறதுக்காக போவாங்க. வெட்டும்போது இந்த சங்கமுனி சொல்லுவார், என்னை வெட்டாத, நான் இவங்களோடைய ஐக்கியமாயிட்டேன், எனக்கு இவங்களோட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அந்த சங்கமுனிவர் கூட இருக்கக்கூடிய பன்றிகளும் இவர் வந்துட்டு எங்களோட கூட்டத்தில் இணைஞ்சிட்டாரு, அதனால நாங்கள் இவரை விட மாட்டோம் அப்படிங்கிற செய்தியையும் அவங்க சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் பண்ண ஒரு விஷயத்துக்கு எனக்கு சாபம் கொடுத்தாங்க, அதுக்கு ஒரு விமோச்சனமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. நன்றி.